தாழ்வான வணக்கங்கள். இந்த மேடை சிதம்பரம் என்றும் தென் கைலாயம் என்றும் போற்றப்படும் முக்தி தரும் தலம். இங்கே நமது தலைவர் பேராசிரியர் பேராசான் டாக்டர் குருசாமி சித்தன் அவர்கள் முக்தி அடைந்த நிலை, அவருடைய பணிகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தவே அவருக்கு புகழஞ்சலி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவருடைய காலத்தில் உழைப்பு உழைப்பு உழைப்புதான். குறைந்தது ஒரு நாளைக்கு 16 மணி நேரமாவது அவர் படித்துக் கொண்டிருப்பார், எழுதிக் கொண்டிருப்பார். அதனுடைய நோக்கம்தான் எண்ணியாங்கு எய்துவர் என்று எய்தினார். வள்ளுவ பெருந்தகை கூறிய வேண்டியாங்கு எய்துவர் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்ற சில பல குறள்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக விளங்கினார். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரே ஒரு கருத்து. நான் ஆய்வாளனாக இருந்ததனால் தமிழிலே பட்டம் பெற்றேன். அதனால் பல பேராசிரியர்களுடன் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பின் நான் அறிந்த உண்மை, இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் யார் என்பதற்கு பதில் தரும் வகையிலே நம்முடைய தந்தையாக தேவ ஆசீர்வாதம் அவர்களை முன்னெடுத்துக் கொடுத்தார்கள். பல்லரல்ல மல்லராம் மன்னர் மூவேந்தர் யார் என்ற நூலை முதலில் எழுதி அதை பின் பிரித்து வேளாளர் யார், பல்லரல்ல மல்லராம் மன்னர் அப்படின்னு இப்படி நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நீங்கள் யாருக்கும் சளைத்தவர் அல்ல, நீங்கள் தான் தேவேந்திரன், இந்திரன், இந்திரகுலம், தேவேந்திரகுலம் என்பதையெல்லாம் அவர் ஆய்வாக சான்றுகளுடன் எடுத்து காட்டினார். அந்த சான்றுகள் தான் எங்களை ஊக்குவித்தது. யாம் இவ்வளவு பெருமைகளுக்கு உடையவர், ஏன் இந்த பட்டியல் இனத்தில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து வெளியேற வேண்டும். நாம் உழவர்கள், இந்திரன் நமசிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க என்று கேதாரிநாத்தின் தலைவராக இருக்கும் நம் சிவன் நக்கீரர் போற்றப்படும் சிவமல்லர் என்றுதான் கூறுகின்றார். நக்கீரர் மற்றும் கீழே வந்து முருகனை செருவில் ஒருவார் பொருள் வேறல் மல்லா என்று நீ மல்லர் குலத்தை சேர்ந்தவர் என்பதை வலியுறுத்துகின்றார். அந்த மல்லர் யார் என்பதை ஆய்வு செய்ய முடிவு செய்து அன்று முதல் சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்று கடைசியாக அந்த பல்லிசை நூல்கள், அதை பல்லு நூல்கள் என்பார்கள், பட்பிரபந்தம் என்பார்கள். ஆனால் அது உண்மையிலே பல்லிசை நூல்கள். நம்முடைய பாட்டுடை தலைவனாக நம்முடைய மன்னர்கள் தான் இருந்தார்கள். இறைவனே நம்முடைய இனம், அந்த இனத்தின் வழி வந்தவர்கள் நாம். வரலாறு கூறுகின்றது, ஒவ்வொரு கல்ப இயர் 30,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடல் பிரளயம் வரும். அப்பொழுது உலகம் அழியும். மீண்டும் இறைவன் சிவன் தோணியப்பராக சீர்காழியிலே வந்து இந்த உலகை படைத்தார் என்பார். அதுதான் வரலாறு. தோணியப்பர் சிவன் தேவேந்திரனை உலோகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார். எருது மாடுகளை அவருக்கு படைத்து கொடுத்தார். ஆகவேதான் அவர் காளை மாட்டின் மேலே அமர்ந்திருக்கிறார். சைவமும் வைணவமும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்தது. அது திருமண பந்தத்திற்காக ஏற்பட்டப்பட்ட ஒரு உறவு முறை. மீனாட்சியை திருமணம் செய்தார் சிவபெருமான். அந்த பந்தம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக சைவம் வைணவம் இரண்டும் கலந்ததுதான் இந்த சைவம், ஆதி சைவம். ஆக ஒன்றிலிருந்து ஒன்றுதான் பிரிந்து பிரிந்து பழகாக
மாறி இருக்கிறது. ஐந்திணை எப்படி வளர்ச்சி பெற்று மருதத்தில் வளர்ந்து மருத நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டியதோ அதுபோல இந்த மன்னர்களுடைய வரலாறு அளப்பரியது, அளவில்லாதது. சிவனை பற்றி கூறும் பொழுது சொல்லுவார்கள், இன்பமும் துன்பமும் இல்லாதவன், யாவையும் அல்லையுமான், பிறப்பருக்கும் பிஞகன், அல்லல் பிறவி அறுப்பான். இப்படியெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். சிவபுராணத்திலே பாண்டியன் யார், இந்த பாண்டிய நாடு யார் என்பதெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அதை பற்றி யாரும் வெளிப்படுத்துவதில்லை. உண்மையை மறைக்கிறார்கள். மறைத்தல் தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய வரலாற்றை தான் பிரதிபலிக்கின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் படித்தால் நிச்சயமாக உணர்வீர்கள் என்பதை நான் வலியுறுத்தி சொல்லுகின்றேன்.